வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு பண்ணலான்னு தோணிச்சுது. என்ன அப்படின்னா, நம்ம தேசத்தில் எவ்வாறான ஆட்சி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலவரமாயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் இதை பண்ணுறவங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அவங்க அவங்க தான் எங்கேயோ இருந்து வந்து குதிச்சு இறங்கி எல்லாம் பண்ணுற மாதிரியும் அவ்வளோ அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராமரை வந்து ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தாரு, எவ்வாறாக ஒரு மகனாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இளவரசனாக மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்கிறது தயாராக இருக்குது. ஆனால் தசரதர் அப்பா மன்னன் வந்து காட்டுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ, இது ஒரு ராமகிருஷ்ண மடம் துறவி சொல்கிறாரு, அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் தன்னை வந்து காட்டுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு நர்வு ஒரு நரம்பு கூட முகத்தில் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் காமிக்கலையாம். அவர் அதை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்த இந்த நாடு அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வர்றேன். நான் ராமராஜ்யம் எப்படி இருந்தது, அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி பண்ணினாங்க, அந்த ராமருடைய ஆட்சியையும் அந்த அந்த குடிமக்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு ராமர் அதுக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்குறாரு, சீதா தேவியை அனுப்புறதுன்னெல்லாம் பார்க்குறோம். நிறைய இது எதெல்லாம் எதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, இந்த நாடு எவ்வாறு ஆட்சி பண்ணின மன்னர்கள் எவ்வளவு கோயில்களை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்துருக்குறாங்க நமக்கெல்லாம். சேர சோழ பல்லவ வாண்டி மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, மற்ற ஊரில் இருந்தாலும் சரி, கொனார்க்கில், பூரியில் சொல்லினே போகலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிராவில் அப்படின்னு, மத்திய பிரதேசத்தில் போஜராஜன் அப்படின்னு வரிசையாக சொல்லிடுவாங்க. பாரத தேசம் பூரா மன்னர்கள் ஆட்சி பண்ணினதும் அவங்க மக்களை நெறிப்படுத்துவதற்கு கோயிலை கட்டியும், அந்த கோயிலையே இப்போ நிறைய பேர் ஏன்னா கோயில் கட்டி என்ன பிரயோஜனம்னு இப்படி கேட்குறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆத்துல்ய சாலை அப்படின்னு இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. அது 15 பேஷண்ட்ஸ் பெட்டெல்லாம் வச்சு அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு பார்பலெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த சர்ஜன் பேர், அதை உதவி பண்ணினவங்க பேர், நர்ஸு பேர் என்னெல்லாம் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இப்போது கோயிலோட சேர்ந்தே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலும் கோயிலும் ஒன்றோட ஒன்று இருந்திருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நமது மன்னர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்நியர் ஆட்சி 1000 வருஷமாக நமது மதம் வீழ்ச்சி அடைந்து, அதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்நியர்கள் வந்து மதத்தை நமக்கு ஒழிச்சிட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய மதம் மாறினவங்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா நேராக ஆளுங்களை இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் மதம் மாறினாலும் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல நாட்டு பற்றோடு இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறதுனால வெளிநாட்டிலேருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்ம பாரத தேசத்தில் மக்கள் மதம் மாறினாலும் நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நாட்டுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இந்து மதத்துக்கும் இந்த தேசத்துக்கும் எதிராக நிறைய செய்திகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய, இந்த தேர்தல் நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் நமது மன்னர்கள் ஆட்சியும் எவ்வாறெல்லாம் இப்போ கூட நம்ம சொல்வது உண்டு, மன்னர் ஆட்சி காலத்தில் மாறு வேஷத்தில் மன்னர்கள் போய் நகர் எவ்வாறு இருக்குது, மக்களுடைய குறை என்ன அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ அக்கறை இருந்திருக்கு அந்த காலத்தில் மன்னர்களுக்கு, தங்களுடைய மக்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சு அவங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. மாறு வேஷத்தில் போய் இந்த நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரோ ஒருத்தனை போய் அனுப்பலை, ஸ்பையை நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் தானே போய் இறங்குறாரு, மக்கள் எவ்வாறு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த தேர்தல் முறையில் எந்த தகுதியுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. தகுதின்றதே இல்லாமல் ஒழுக்கம் அப்படின்ற தகுதி அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. உத்தரமேரூர் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி நிறைய அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. ராஜீவ் காந்தி முதல்ல பேசினார். அவர் வந்து அதை பேசி கிராம சபையில் ஏதோ அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்டர்நெட்டில் தேடினா வருது. ராஜீவ் காந்தி இருக்கிற காலத்திலேருந்து பேசிக்கிட்டாங்க. இப்போ பிரதமர் மோடி ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உத்தரமேரூர் தேர்தல் பேசி என்ன பிரயோஜனம்? இவங்க 2 பேரும்
ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன் பாரத பிரதமர் மோடியாவுக்கு. பட் இருந்தாலும் அந்த குவாலிஃபிகேஷன் உத்தரமேரூரில் இருக்கிறதை ஏன் இன்றைக்கி நம்ம கொண்டுறக்கூடாதுன்னு அவர் ஒரு வார்த்தை கேட்கலாமே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட? இல்லை மக்கள் கேட்கலாமே? இல்லை எலெக்ஷன் கமிஷனே நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாமே? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் திஸ்? இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு அப்படியே மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது தானே? எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒழுக்கம் சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு உத்தரமேரூர் நம்ம நாட்டில் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் இன்று இருக்கும் தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், தேர்தலில் நிற்கிறவங்க இந்த சாராயம், கல், ஆல்கஹால் குடிக்கக்கூடாது அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது. ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுல இதை தோஸ் ஹூ ஆர் ட்ரிங்கிங் ஆல்கஹால் கேனாட் ஸ்டாண்ட், டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஏன் அதை கொண்டுறக்கூடாது? மற்றதில் தான் விட்டுருவோம். முதல்ல இதை கொண்டுறாங்களே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாமே. நிறைய விஷயங்கள் தெரியும், படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. கணக்கு காட்டாதவன் அவனை தகுதியற்றவன் ஆகிறான். அவன் முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, பதவியில் இருக்கிற போது கணக்கு காட்டலைன்னா அடுத்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. அது மட்டும் கிடையாது, உறவினர்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறான். ஒரு வாட்டி நின்றுட்டா அடுத்த 3 தடவைக்கு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நாம் இன்றைய தேர்தல் முறையில் கொண்டுறக்கூடாது? இதுதான் கேள்வி. இதுக்கு தான் இதெல்லாம் ஆரம்பித்தேன். எப்படி எல்லாம் நம்ம நாடு இருந்தது, எவ்வாறான ஆட்சிகள் இருந்தது, இன்று ஏன் இவ்வளோ ஒரு அகல பாதாளத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னமோ அவன் தான் பெரிய சட்டம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறதும், ஒருத்தன் ஓட்டு போடலைன்னா பெரிய பிரச்சனை மாதிரி அதை பண்ணிக்கிட்டு எதெல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்கேன். வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்துட்டு போனதை வச்சு, வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நான் அவனுக்கு மேலால் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு தான் காஞ்சி மாதம் வெள்ளைக்கார வேஷத்தில் இருக்கும் நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள், அதற்கு அடிமையாக நாம் இருக்கிறோம், இதில் எங்கே சுதந்திரத்தின் சாரம் இருக்குது அப்படின்னு. அதுதான் அந்த ஒருத்தர் தான் எல்லா விஷயம் புட்டு 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 வச்சுருக்காரு. அவருடைய தெய்வத்தின் குரலை படிச்சுட்டு நானும் ஏதோ படித்தேன் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணி நம்ம நாடு எவ்வாறு இருந்துச்சு, அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் அனுப்பி தட்டி ஆளுங்களை அனுப்பணும். அதுக்கு உத்தரமேரூர் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பிக்கணும். பிரதமர் மோடி ஐயா இதை பற்றி பேசணும். இதை கேட்குறவங்களும், இந்த உத்தரமேரூரை பற்றி தெரிஞ்சவங்களும், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணி இதை பற்றியான விஷயங்களை விழிப்புணர்வு கொண்டு வரணும். மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் அவன் ஓட்டு போடுறான். அவனை என்ன தப்பு சொல்லி? குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு கொடுத்தான் பாரு எலெக்ஷன் கமிஷன். நீ ஓட்டு போடலான்னு, வயசு இருந்தால் மட்டும் உனக்கு போதும், நீ ஓட்டு போடலான்னு. ஏன் இலவசங்களுக்காகவும் இந்த ஓட்டு போடுறவங்களுக்கு எதுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கணும்? இந்த நாட்டுக்காக வரி செலுத்துகிறவனவனோ அவனுக்கு ஓட்டு கொடுக்கணுன்னே போடக்கூடாது. ஒன்லி தோஸ் ஹூ ஆர் பேயிங் த டேக்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் சேலரி, பிகாஸ் ஆஃப் தியர் பிஸ்னஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேன் நம்பர் எல்லாம் வச்சு பே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? மந்த்லி டேக்ஸ் பே பண்ணுறவங்க, சேலரி பே பண்ணுறாங்க இந்த நாட்டுக்கு, அவங்களுக்கு தான் ஓட்டு கொடுக்கணும். எவனுக்கு வேணாலும் ஓட்டு கொடுக்கலாம், எவன் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன? இது எப்படி இருக்குன்னா, படித்த முட்டாள்கள் படிக்காத முட்டாள்கள்கிட்ட போயிட்டு இந்த நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சிந்திக்க வேண்டும்.